வணக்கம் நேர்களே. 5ஆம் தேதி 3ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேசராசி நேர்களே, எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகள் மறையும். தக்க சமயத்தில் பெரியோர் உதவியால் நன்மை உண்டு. இடபராசி நேர்களே, புதிய உறவால் மனமகிழ்ச்சி. பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழல் தென்படும். எதிர்பாராத பண வருவாய்க்கான சூழல் தென்படுகிறது. மிதுன ராசி நேர்களே, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். தூரெடுத்த செய்தி மன ஆறுதலை தரும். கடகராசி நேர்களே, அவதானம் தேவை. வண்டி வாகனங்களில் செல்லும் போது நிதானம். பொருள் இழப்புக்கு இடம் உண்டு. நல்ல நட்பை இழக்க வேண்டிய சூழல் ஏற்படும். பொறுமை அவசியம். சிம்ம ராசி நேர்களே, அயலவருடன் சற்று விட்டு கொடுப்புடன் செயலாற்றுங்கள். வீண் பகைகள் ஏற்படும். நல்ல நட்பை இழக்க நேரிடும். கொடுக்கல் வாங்கலில் நிதானம். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும். கன்னிராசி நேயர்களே, குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். உங்களின் சில ஆசைகள் நிறைவேறுவதற்கான சூழல் தென்படுகிறது. தொழில் ரீதியில் மாற்றம் உண்டு. துலாராசி நேயர்களே, தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள். உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உணர்வீர்கள். தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும். விருச்சிக ராசி நேயர்களே, கொடுக்கல் வாங்கல் திருப்தியாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள். எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. தனுசு ராசி நேயர்களே, தெளிவான முடிவு தேவை. மனசோர்வுக்கு இடம் கொடுக்காதீர்கள். பிறர் விடயங்களில் தலையிடாதீர்கள். உங்கள் சொந்த முயற்சியை வெற்றி தரும். மகர ராசி நேயர்களே, வீண் புகழ்ச்சிக்கு உட்படாது தைரியமாக செயலாற்றுங்கள். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான சூழல் உருவாகும். எனினும் உங்களை பற்றி தப்பான அபிப்பிராயங்கள் ஏற்படுவதற்கான சூழல் தென்படுகிறது. அதற்கான சூழலை உருவாக்காதீர்கள். கும்பராசி நேயர்களே, தடைப்பட்ட காரியங்கள் செயல்படும். வண்டி வாகனம் செல்லும் போது அவதானம் தேவை. குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சூழல் தென்படுகிறது. விட்டு கொடுப்பும் பொறுமையும் அவசியம். மீனராசி நேயர்களே, தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல் உருவாகும். கணவன் மனைவியிடையே கருத்து முரண்பாடுகளுக்கான சூழல் தென்படுகிறது. அவசர முடிவுகள் எடுக்காது பொறுமை காப்பதால் நன்மை உண்டு.